வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ராங்க் பிட்டாட் எழுதின க்யூர் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. க்யூர்னா ஸ்ட்ரேஞ்ச், அதாவது வித்தியாசமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். இந்த டைட்டிலேருந்தும் இது எழுதுனது ஃப்ராங்க் பிட்டாட்ன்றதுனால நம்ம இங்கே இந்த க்யூர்ன்றது ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி தான் சொல்லுது, அதாவது சோஷியல் ஐடென்டிட்டி அண்ட் ஜென்ரல் ரோல்ஸை பற்றி சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிட்டாட் என்ன சொல்கிறாருன்னா, ஹெட்ரோநார்மிட்டி கண்டிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அதை ஒருத்தங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் கே தான் அப்படின்னு ஒத்துக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதி அவங்கக்கிட்ட நிற்கும். ஏன்னா அவங்க ஒத்துக்காத வரைக்கும் அவங்க மனசு அமைதியாகவே இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த தெரிஞ்சிடுதா நீங்கள் கேன்றது, அதை வெளிப்படையாக ஒத்துங்கன்னு சொல்கிறாரு. இது அவருடைய பர்சனல் லைஃபே தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு கே சைல்டாக தான் வளர்ந்தார். அதே சமயத்தில் இந்த என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டெல்லாம் அவர் மேலே எவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுன்றதையும் அவர் சொல்கிறாரு. அதுவும் அவர் கூட இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய குடும்பத்தினர், இவங்க எல்லாருமே எப்படி ஒரு சமுதாய அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் மேலே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி தைரியமாக விஷயத்த சொல்லி எல்லாத்தோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணும் போது தான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவிலேயே அந்த எக்ஸ்க்ளூஷனை பற்றி தான் பேசுகிறாரு. ஏன்னா அந்த குரூப்ஸ் இருக்குது. என்ன மாதிரி குரூப்னால், அந்த க்யூர் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஓரின சேர்க்கையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு இதுவும், அந்த மாதிரி இல்லாதவங்களும் இன்னொருத்தவங்களோன்னு. அதாவது எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்றது வித்தியாசம் வெளிப்படையாக நல்லா தெரியுதோ, அதே மாதிரி இந்த வித்தியாசமும் இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப் என்னன்றது உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களும் அதை அங்கீகரிக்க தான் வேணும், வேறு வழி இல்லைன்றாரு. ஆனால் இந்த ஹோமோசெக்ஷுவல்ன்றோம் இல்லையா, அந்த இதை மாத்திரம் இன்னும் சமுதாயம் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெட்ரோநார்மிட்டியை நிறைய காரணத்துக்காக ஒரு நெகட்டிவ் திங்காக தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேயாக இருக்கிறாங்களோ, லெஸ்பியன் அந்த மாதிரிலாம் அவங்களால சொல்ல முடியல, நான் ஹோமோசெக்ஷுவல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், நான் ஒரு ஹோமோசெக்ஷுவல் தான் சொல்ல வெளியில் முடியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொல்லிடணும். அதுலேயும் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பயந்துங்கன்னே, இல்லை நான் நார்மல் தான் போனவங்களும் இருக்காங்க, நார்மலாக இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி நான் வெளியில் சொல்லிடுறேன், நான் அந்த வாழ்க்கையை நான் வாழணும், ஏன்னா நான் அப்படி தான் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தவங்க அவங்க மனசில் என்ன இருக்கோ அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்க வெளியில் சொல்லணும். அதே மாதிரி அந்த மாதிரி இல்லாதவங்களும் ஆமாம் இப்படி இருக்கிறவங்க இருந்துக்கிட்டோம், நான் அப்படி இல்லைன்றது இருக்கட்டும். ஏன்னா இது நிச்சயமாக அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க நம்மளை ஏற்றுக்கணுன்ற எண்ணமும் இவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் இது ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் தான், அதை விட்டு நம்ம வெளியில் வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சோஷியல் நார்ம்ஸ் தான். அந்த சோஷியல் நார்ம்ஸை எதிர்த்து நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நெருக்கமானவங்களும் நமக்கு சப்போர்ட் தரணும். அப்போ தான் இது ஒரு அக்செப்டட், இது ஒரு டிஸ்கிரிமினேட்டட் அப்படின்லாம் சொல்லாமல் இதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்தால் ஹோமோசெக்ஷுவல் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்றாரு. அதில் முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு இந்த உயிரை கொடுத்தது. அப்போது நம்ம எப்படி வாழறோமோ அதையும் அவங்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவை பற்றி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா இருந்து நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க என்ன தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன்றது அவங்க மேலே பழிய போட்டு அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றாரு. ஏன்னா குடும்ப நபர்கள்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது தப்பு இது சொல்லிட்டு யார் மேலே அதை பழிய போடணும், தம்மேலேயே அந்த பழியை போட்டு மன வருத்தத்துக்குள்ளாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாம் அந்த நம்ம இதுதான் அப்படி நம்ம ஒரு ஹோமோசெக்ஷுவல் தெரிஞ்சிட்ட அப்புறம் எப்படி அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வருது, எப்படி அந்த பயம் நம்மளை ஒத்துக்க வைக்காமல் தடுக்குது. ஆனால் அப்படி ஹோமோசெக்ஷுவலாக இருக்கிறவங்க அந்த பயத்தை தாண்டி ஒத்துக்கணும், நம்மளை நாமே முதல்ல ஏற்றுக்கணும், அப்போ தான் நம்மளால் வெளிச்சத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் லோத்திங், அதாவது நம்ம உள்ளுக்குள்ளேயே மன அழுத்தத்தில் புழுங்கிறது, பயப்படுறது எல்லாமே இதில் ஜேர்னியில் ஒரு பார்ட். எல்லா ஹோமோசெக்ஷுவலும் இந்த கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதை கடந்து வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு ஜென்டில்னு அவர் யூஸ் பண்ணுறாரு. அது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கான ஒரு ஆட்ஜெக்டிவாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா
இது வந்து வைல்டாக இருக்கலாம், பெர்வர்ட்டடாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறவங்க வந்து நீங்களாம் ஒரு பெர்வர்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து ஒரு அவமானப்படணுமோ இல்லை வெட்கப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாரு. ஏன்னா வந்து நம்ம இதை ஒத்துக்காத போது, நம்ம ஹோமோசெக்ஷுவல் ஆனால் நம்ம இதை ஒத்துக்க மாட்டேன்ற வழியிலும் போது நம்ம என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னா ஒரு போரிங்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம். ஏன்னா வந்து இங்கே செக்ஸுன்றது ஒரு கத்தி மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை ஒத்துக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்ட அப்புறம் அவங்கள ஏற்றுக்கிறவங்க மேலே ஒரு நன்றியோடு இருக்கலாம். இல்லைன்னா பயத்தோடையே இருந்தால் ஒரு அப்படியே கூண்டுக்குள்ளேயே தான் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை எப்படி எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். Lie to yourself about this and you will forever lie about everything. இந்த விஷயத்தை பற்றி மாத்திரம் நீ பொய் சொன்னீன்னா அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நீ பொய் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி பொய் சொல்லணும். எவ்ரிபடி ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நம்ம தான் நினச்சிக்கிறோம் அவங்க கண்டுபிடிக்கலன்னா, ஆனால் எல்லாருமே தெரியும். ஸோ யூ கேன் லை டு தேம். தட்ஸ் வாட் தே வாண்ட். அதனால் நீ அவங்ககிட்ட பொய் சொல்கிறதா சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து நீ அதை ஒத்துக்கக்கூடாது, நீ அதையே தெரிஞ்சுக்காமலே இருந்துடணும். அவங்களுக்கு தெரியும் நீ கேன்னு, ஆனால் உனக்கு அது தெரியக்கூடாது. அது தெரிஞ்சாலும் நீ அதை ஒத்துக்கூடாது. நீ சராசரி மனுஷனை மாதிரி தான் இங்கே வாழணும்னு நினைக்கிறாங்க. பட் லை டு யோர் செல்ஃப் வாட் யூ வில் லூஸ் இன் இஸ் யோர் செல்ஃப். அதை மீறி நீ பொய் சொன்னீன்னா அப்போ நீ உன்னையே இழக்கிறன்னு அர்த்தம். தென் யூ டேர்ன் இன்டு தெம். ஆனால் உன்னை இழந்துட்டு அப்புறம் தான் நீ இப்படி தான் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எதிராக நீ வந்து மாறுவ. ஃபார் ஈச் கே கிட் ஹூஸ் adolescence was America in the 40s or 50s, the primary, the crucial scenario forever is coming out. Or not, or not, or not, or not, or not. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறவே இல்லை. அதனால் நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு பயந்தாங்க, இல்லை தயங்கினாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பித்த காலமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்வொலேட்டட் வெலிட்டிஸ் ஆஃப் செல்ஃப் எரேஷியா. குவிக்லி ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் டைட் ஐ கேம் அவுட். நானே என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்ட அப்புறம் தான் நான் எல்லார்கிட்டையும் வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிட்டேன். ஃபவுண்டேஷனல் நரேட்டிவ் டிசைன் டு கன்ஃபர் எக்ஸிஸ்டன்ஸ். If I had managed to come out to my mother, she would have blamed not me but herself. ஏன்னா எனக்கு நிறைய தயக்கம் இருந்தது, பயம் இருந்தது. இப்போ எங்கள் அம்மா கிட்ட மாத்திரம் போய் நான் ஒரு ஹோமோசெக்ஷன் சொல்லியிருந்தா அவங்க என்ன தப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்கள தான் அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க. என்னால் தான் என் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. The door through which you were showed out into the light was self-loathing and terror. எப்போ நீங்களாம் வந்து அந்த கதவை திறந்துன்னு வெளியில் வருவீங்களோ முதல்ல உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை நினச்சி நீங்களே வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு பயத்தில் இருப்பீங்க. தேங்க்யூ டெரர். யூ லேர்ன்ட் ஏர்லி தட் அடல்ட்ஸ் ஜென்டில் ஃபேண்டசிஸ் அபவுட் ஹியூமன் லைஃப் வேர் நாட் ஃபார் யூ லைஃப். இப்போ வந்து அவர் சொல்கிறார், அந்த பயத்துக்கு நன்றி. ஏன்னா அந்த பயம் மூலமாக தான் நான் வந்து இவ்வளோ பயம் தள்ளி 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 ஒரு அளவுக்கு போயிட்ட அப்புறம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்து நம்ம வெளியில் சொல்வோம். யூ திங்க் செக்ஸ் இஸ் அ நைஃப் ட்ரிவன் இன் டு யூ டு டீச் யூ தட். ஏன்னா செக்ஸுன்றது ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தி உனக்குள்ளே போகும்போது தான் நீ வந்து நிறைய விஷயத்தை கற்றுப்ப. அந்த வாழ்க்கை வந்து உனக்கு சொல்லி கொடுக்கும் நீ எப்படி இருக்கணும்னு. அதாவது பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நீ ஹோமோசெக்ஷுவல் தெரிஞ்சிச்சா, நீ ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், வெளியில் சொல்லிவிடு, அதை ஏற்றுக்கோ. அந்த பயத்தில் இருக்காத, நீயே மனப்புழுக்கத்தில் இருக்காத. வெளியில் வந்து சொல்லிட்டேன்னா அது ஒரு அமைதியை உனக்கு தரும். அந்த அமைதி உனக்கு வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கையை உனக்கு வந்து சந்தோஷமாக நடக்கலாம். உனக்கு தெரிஞ்சிட்டு ஆனால் நீ வெளிப்படுத்தலை, நீ உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கீன்னா நீ ஒரு அறைக்குள்ளே அடக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக தான் இருப்ப. உன்னால் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதுன்றது தான் இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.